கொடைக்கானல் அருகே மச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி சொத்தை வாங்கிக் கொண்டு ஏமாற்றிய மகன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே உள்ள மச்சூர் பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி கமலாவிற்கு ஒரு மகன் 3 மகள்கள் உள்ளனர். கடந்த 2014ஆம் ஆண்டு கணவர் உயிரிழந்த நிலையில் பூர்வீக சொத்தின் ஒரு பகுதியை மகன் விடியல் வாழ்விற்கு கொடுத்துள்ளார். மீதமுள்ள பகுதியில் காபி உள்ளிட்ட விவசாய பணிகள் செய்து வந்துள்ளார். அந்த சொத்தை தனக்கு பின்னர் 3 மகள்களுக்கும் கொடுப்பதாக விடியல் பாலுவிடம் எழுதி கொடுத்துள்ளார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அடியாட்களுடன் வந்த மகன் விடியல் பாலு காபி தோட்டத்தை அழித்துவிட்டு தாய் கமலாவிடம் சொத்தை எழுதி வாங்க 6 லட்சம் ரூபாய்க்கு விற்றுள்ளார். அடியாட்களை வைத்து சொத்தை எழுதி வாங்கிய மகன் மீது நடவடிக்கை எடுத்து சொத்தை மீட்டு தரக்கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனது மகள்களுடன் மூதாட்டி கமலா மனு அளித்துள்ளார். புருஷத்தவளுக்கு வீடு வேணாம், காடு வேணாம், வீட்டை விட்டு வெளியேறினா 5 வருஷமாச்சு வீட்டை போட்டு போயிட்டேன். இங்கே ஒருத்தருமே கேட்கலீங்க. போட்டு இங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்த போலீஸ் ஸ்டேஷன் போனேன், இங்கே போனேன், சாவி வாங்கி கொடுக்குறீங்க. 5 வருஷமாச்சு. மச்சூருங்கிற ஊரில் எல்லாம் ஒரு 30 பேர் சேர்ந்து எங்களை கூப்பிட்டு நைட்டு 11 மணி வரை அந்த ரோட்டில் அந்த ஒரு வயசான அம்மான்னு கூட இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் கையை பிடிச்சி எங்கள் அம்மாட்ட கையெழுத்து வாங்கி எங்களுக்கு அவ்வளோக்காக படிக்க தெரியாது. எங்களுக்கு நாங்கள் சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகி போனனால அதனால் எங்கள்கிட்ட இப்போ நாங்கள் போட மாட்டோம்னு சொல்கிறோம். இல்லை போடுங்க, கிராமம் நாங்களாம் பேசியிருக்கோம், 6 லட்ச ரூபா தானே சும்மா வந்து இந்த ஊருக்காரவங்க எழுதி வாங்கி வச்சிருக்கிறாங்க, ஒரு பத்திரம் வாங்கி எழுதி வச்சிருக்கிறாங்க.